Hi student, 12th standard, chapter 12, exercise 12.1 sum number 5, define an operator on star Q as follows A star B equal to A plus B by 2 define பண்ணிட்டாங்க. ஏவும் பி என்ற எலமெண்ட் எதில் இருக்கிறாங்க Q என்ற செட்டில் எடுக்கிறாங்க. எனி எலமெண்ட் ஃபுல்லாக Q என்ற செட்டில் தான் எடுக்கிறாங்க. எக்ஸாம்பிள் தேவையான க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி, காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டி ப்ராப்பர்ட்டி, இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி 5 கண்டிஷன் செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுங்க. ஏ ஸ்டார் பின்னா ஏ பிளஸ் பி பை 2 இந்த கண்டிஷனை ஃபைன் பண்ணி தான் இது செக் பண்ணணும். ஒரு 5 கண்டிஷனும். ஃபர்ஸ்ட் க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி, க்ளோஸ்ல எனி 2 எலமெண்ட் எடுக்கணும். ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூ எடுக்கிறீங்க. அது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா நமக்குன்னா ஏ பிளஸ் பி நமக்குன்னா நமக்கு ஆட் பண்ணாலும் கியூ என்ற செட்டில் இருக்கும். அதை இந்த கண்டிஷன் வரும். ஏ ஸ்டார் பிக்குனா யூஸ் பண்ணலாம். ஏ பிளஸ் பி பை 2 யூஸ் பண்ணலாமா? அப்போ ஏ பிளஸ் பி பை 2 யூஸ் பண்ணாலும் கியூவில் இருக்கும். அப்போ இது கியூவில் இருந்தாவே அந்த ஏ ஸ்டார் பி எதில் இருக்கும்? கியூ என்ற செட்டில் இருக்கும். அப்போ என்ன நமக்கு க்ளோஸ்டு ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி எடுக்கிறேன். அதே 2 எலமெண்ட் எடுக்கிறீங்க. ஏ ஸ்டார் பி ஈக்குவல்னா கண்டிஷன் ஏ பிளஸ் பி பை 2 நம்ம டிஃபைன் பண்ணிட்டாங்களா? ஓகே, இப்போ பி இருக்கிறதுல ஏ இருக்கிறதுல பி நான் யூஸ் பண்ணுங்க. அப்போ ஏ இருக்கிறதுல பி இருக்கிறதுல ஏ யூஸ் பண்ணுங்க. அப்போ பி பிளஸ் ஏ பை 2. இப்போ பி பிளஸ் பண்ணா ஃபர்ஸ்ட் பி வரணுமா? பி ஸ்டார் ஏ. அப்போ ஏ ஸ்டார் பி எடுத்தா பி ஸ்டார் ஏ கரெக்டாக வந்துச்சா? நம்ம காம்படிட்டிவ் ஜெனரல் டெஃபினேஷன் வரும். ஏ ஸ்டார் பி கூட பி ஸ்டார் ஏ. இப்போ கரெக்டாக வந்தாவே இது காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் ஏ ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நமக்கு 3 எலமெண்ட் எடுக்கணும். ஏ ஸ்டார் பிக்கு ஸ்டார் சி எடுத்தாலும் ஏ கூட பி ஸ்டார் சி எடுத்து ஏ எடுத்தாலும் ரிசல்ட் நான் சேமாக இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ ஸ்டார் பி பிராக்கெட் எடுத்து சி வந்து நான் ஃபர்ஸ்ட் 2 ஸ்டாருக்கு என்ன பண்ணுறேன்? அந்த பிராக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இந்த ஏ ஸ்டார் பிக்கு என்ன கண்டிஷன்? ஏ பிளஸ் பி பை 2. ஓகே, ஸ்டார் சி. திரும்பி நெக்ஸ்ட் நான் இது சிங்கிள் ஃபங்க்ஷனை கன்சிடர் பண்ணலாமா? இது மட்டும் டீயா எடுத்துக்கு. லெட் டி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பை 2. திரும்பி 2 ஸ்டார் எடுத்ததானா இது டி எடுத்துட்டு நமக்குன்னா இது டி ஸ்டார் சி அப்புறம் டி பிளஸ் சி பை 2. இது ஃபுல்லாக சிங்கிளா எனி 2 ஃபங்க்ஷன்லாம் ஏ பிளஸ் பி பை 2 சொல்லலாம். அதே மாதிரி நம்ம இந்த ஃபுல் ஃபங்க்ஷனை டீயா கன்சிடர் பண்ணிட்டோம். அப்போ டி ஸ்டார் சின்னு எப்படி பண்ணோம்? டி பிளஸ் சி பை 2. டிக்கு நான் அசியூம் பண்ணோம் ஏ பிளஸ் பி பை 2. அதை எதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த பிளஸ் சி எப்படியே இருக்கும். டிவைடர் பை இந்த 2 இங்கே இருக்கும். எல்சியம் எடுங்க. டிவைடில் 1 நேரம் ஏ பிளஸ் பி இந்த மாதிரிலாம் 2c பை ஒரு 2 வருமா? 2 into 2 4. இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர். ரைட் ஹேண்ட் சைடு இதே சேம். ஏ ஸ்டார் பி 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 ஸ்டார் சி. பி ஸ்டார் சிக்கு என்ன பண்ணும்? பி பிளஸ் சி பை 2. இது ஃபுல்லாக டீயா கன்சிடர் பண்ணிங்க. அப்போ ஏ ஸ்டார் டிக்கு என்ன பண்ணலாம்? ஏ பிளஸ் டி பை 2. அப்போ டிக்கு என்ன அசியூம் பண்ண நமக்கு பி பிளஸ் சி பை 2. அதை எடுத்து சப்ஜெக்ட் பண்ணுங்க. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 2a பிளஸ் பி பிளஸ் சி பை 2. 2 into 2 நேரம் 4 ஆகிடுவே இல்லை. சேமாக பாருங்க. இது a plus 2c, இது 2a plus bc ரெண்டு சேம் அல்ல. It is a not equal to. ரெண்டுமே ஈக்குவல் இல்லை. Therefore, associative property is a not true. Okay. Next, ஐடென்டி ப்ராப்பர்ட்டி செக் பண்ண போகிறோம். ஒரு எலமெண்ட் q என்ற a என்ற செட் எடுக்கிறோம். ஈனா ஐடென்டி எலமெண்ட் தெரியும் நமக்கு. நம்ம ஜெனரல் டெஃபினிஷன் வரும். a star e equal to e star a equal to a என்ற வேல்யூ வரணும். அப்போ a star eன்னா நமக்கு a ஒரு சிங்கிள் கண்டிஷன் எடுத்துட்டீங்க. இது இதுக்கு ஈக்குவல் எதனா ஒரு கண்டிஷன் இது கூட செக் பண்ணலாம். இப்போ நமக்கு ஏ சொன்னோம்னா ஏ பிளஸ் இ பை 2 தெரியும் நமக்கு. திரும்பி நம்மனா நமக்கு ஏ இப்போ இந்த 2 இங்கே போனால் 2a ஆகிடும். ஏ இந்த சைடு வந்தானா வரும் ஏ வரணும். 2aல ஒரு ஏ போச்சுன்னா ஏ. அப்போ இ ஈக்குவல்ட்டுனா எனி எலமெண்ட் என்ன வரும்? மல்டிபிகேஷன் அழிந்து நமக்கு எதோ வேல்யூஸ் வரணும். திரும்பி என்ன வரும்? நம்ம திரும்பி அதே சேம் வேல்யூக்கு ஏ என்ற செட்டே வந்துருச்சு. அப்போ தேர்ஃபோர் என்ன வரும்? ஐடென்டி ப்ராப்பர்ட்டிஸ் நமக்குன்னா யூனிக் டெம்ஸ் ஈக்குவல் இல்லை. அந்த ஐடென்டினா யூனிக் 1 ஜீரோவா இல்லை. மல்டிபிகேஷனுக்கு 1 என்ன அடிஷனுக்கு 0 டெம்ஸே வரல. அப்போ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி நமக்கு நாட் ஃபெயிலியர். அப்போ அது ஃபெயிலியர் ஆன நமக்கு இன்வெர்ஸ் ஃபேக்டரி நம்ம கண்டிப்பாக இருக்காது. ஒரு கண்டிஷனுக்கு ஐடென்டி டெம்ஸ் இருந்தால் தான் நமக்கு என்ன வரும்? இன்வெர்ஸ் ஃபேக்டரி இருக்கும். அப்போ நான் அப்படியே சொல்லிட்டு கூடாது, ஸ்டேட்மெண்ட் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் வரும். ப்ராப்பர்ட்டி 5 இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி. இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம கண்டிஷன் நமக்கு டேட்டா ஐடென்டி ஃபெயிலியர்ஸ்னா யூஸ் பண்ண நமக்கு. therefore identity property is fail.
ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஃபெயில் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் inverse property will not fail. Yeah, will not fail. அப்போ ஐடென்டி ப்ராப்பர்ட்டி ஃபெயில் ஆக இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டியும் will not fail ஆயிடுச்சு. ஓகேவா? ஃபெயில் நமக்கு இது வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் சொன்னால் நமக்கு கண்டிஷன் போதும், செக் பண்ணவே தேவலாம். ஐடென்டி இருந்தால் தான் நான் இன்வெர்ஸே செக் பண்ண முடியும். ஐடென்டியே ஃபெயிலியர் ஆயிடுச்சு, கண்டிப்பாக என்ன நமக்கு இங்கே வேல்யூ கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி ஃபெயில் ஆனாவே ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ஃபெயில் ஆகிடும். ஆனால் க்ளோஸர் வந்து ட்ரூ ஆயிடுச்சு, காம்படிட்டிவ் ட்ரூ ஆயிடுச்சு, அசோசியேட்டிவ் மட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ இது ஃபெயில்டு ஆகிட்டே இங்கே வரலன்னு நம்ம திங்க் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக ஐடென்டி செக் பண்ணி பார்க்கணும். ஐடென்டினா நமக்கு என்ன வரும், அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ ஐடென்டி ஃபெயில் ஆயிடுச்சு நம்மனா நமக்கு இந்த கண்டிஷனும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, இது வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.